நான் வந்து ஊருக்குள்ள வித்துட்டு இருக்கேன். அரசர் தலையில் வச்சிட்டாரு. மடையா இங்க கொடுத்ததெல்லாம் சந்தனம் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. அப்போ வாய்ப்புகள் எப்போ வரும்? ஸோ இது எங்க கனெக்ட்னா, நமக்கு வாய்ப்புகள் வந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக நம்மளை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வருடம் 25-26வது வருடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு தலைவராக, செயலாளராக, மாவட்ட பொறுப்பாளராக, கிராண்ட் சேர்மனாக. ஏன்னா நம்ம ஜோன் 5லயே வந்து முதன்மை மாவட்டமாக கிராண்ட்ல வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வந்து மாவட்டம் 3000 மட்டும்தான். அதுக்கு அடித்தளமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வந்து நம்ம கோப் சார்பு தான். ஏன்னா பல்வேறு திட்டங்கள் நாங்கள் எங்களுக்கெல்லாம் டவுட் வரக்குள்ள அன்னைக்கு 2019-20 ஆகட்டும், அதுக்கு முன்பாகட்டும், எப்பெல்லாம் எங்களுக்கு டவுட் வருதோ கிராண்ட்ல, அப்பெல்லாம் வந்து நாங்கள் அலுவலர் வந்து நம்மளுடைய பிடிஜி கோப் சார்பு தான். ஸோ அந்த அளவுக்கு ஜோன் 5ல சிறப்பான ஒரு மாவட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்வுகளுக்கு நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அதன் மூலமா உங்களுக்கு பங்களிப்பு அளிக்க வேண்டும். அது வந்து அந்த வாய்ப்புகளை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது. இரண்டாவது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிள் அப்படிங்கிற கம்ப்யூட்டர், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற போன், மொபைல் போன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனுடைய இன்வெஸ்டர் வந்து இதனுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்மளுடைய ஆப்பிள் இருந்து, ஐபோன்ல இருந்து, ஐமேக்ல இருந்து, ஐஓஎஸ்ல இருந்து பல்வேறு சாஃப்ட்வேர்ஸ், சின்ன மடிக்கணினி, அதாவது பெரிய மடிக்கணினி அந்த காலகட்டத்தில் சின்ன தின் மடிக்கணினி கண்டுபிடித்த ஒரு ஃபவுண்டர். ஸோ ரொம்ப ஸ்கிராப்ல இருந்து வந்து உலகத்தில் எப்படி வந்து நம்ம விண்டோஸ் கார்பரேஷன் இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலா இந்த பக்கம் வந்து கொண்டு வந்த ஆப்பிளை கொண்டு வந்தவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அவர் வந்து பேக்டீரியாட்டிக் கேன்சர்னால வந்து இவ்வளோ பெரிய அறையில் அமெரிக்காவில் வந்து படுத்திருக்காரு. ஸோ அப்போ படுத்தக்குள்ள உங்களுக்கு தெரியும், அவர் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, குடும்பம் இருந்தாலும் சரி, அங்கே வந்து அப்பப்போ நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒன்லி செவிலியர்கள் மட்டும்தான் கவனித்துக் கொள்ளக்கூடிய காலம். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவர் கடைசி அவருடைய வாழ்க்கையின் இறுதி பயணத்தை வந்து எழுதுறாரு 2011 ஆகஸ்ட் மாதம். எத்தனையோ உயரத்தை தொட்டுவிட்டேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிகரத்தை வந்து எவ்வளவோ பெரிய பங்களிப்பை பார்த்து விட்டேன், தொட முடியாத இடத்தை தொட்டுவிட்டேன். எனக்கு சேவை செய்வதற்கான பல்வேறு ஆளுகளை வந்து நான் பார்த்திருக்கேன். எடுத்து என்னுடைய கண்காமி கண்ணசித்தா போதும் செய்யக்கூடிய ஆளுகளை வந்து வழியமைத்து இருந்திருக்கிறேன். ஆனால் இன்று உயிருக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஸோ என்னால் எவ்வளவோ சம்பாதிக்க முடிஞ்சது. இந்த உலகத்தில் சம்பாதிக்க முடியாத பணமில்லை.